ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசையில் என்னதான் நம்ம ரோகிணி பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருந்தாலையும் கூட அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் டப் கொடுக்குற நம்ம ரோகிணியோட திறமையை பாராட்டியே திருணுங்க. என்னதான் இவங்க வில்லியாக இருந்தாலும் வில்லிக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் நம்ம ரோகிணியோட செயல்பாடுகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. அந்த கோர்ட்டில் அந்த வக்கீல் அவங்க எடுத்து வைக்கிற அந்த வாதத்தை விட ஒரு படி மேலே போயிட்டு நம்ம ரோகிணியே எடுத்து வைக்கிற வாதம் தான் ரொம்பவும் ஹைலைட்டாக இருக்குது. அந்த கிருஷ்ணா, அதாவது அந்த வக்கீல் நம்ம மனோஜ் ரோகிணி இவங்க ரெண்டு பேரோட டைவர்ஸ் கேஸை வாதாடுறாங்கள, அவங்கள வேத்து விடவெடுக்கிற அளவுக்கு நம்ம ரோகிணியோட வாதாடுற திறமை இருக்கு. இதை பார்க்க அங்க இருக்கிற கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அடடா, என்னடா இவங்க வக்கீலை வைக்காம இவங்களே வாதாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னைக்கு மறுபடியும் கோர்ட்ல கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கும் போது இங்க ஒரு பக்கம் முத்து, மீனா, வித்யா இவங்கள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மனோஜ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு 2 சாட்சி ரெடி பண்ணியிருக்கிறோம், இந்த 2 பேர் சாட்சி சொன்னால் போதும் நமக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நினச்சிட்டு இருக்க சமயத்தில் முதல்ல யாரை விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்களே அவங்கள விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அவங்கள விசாரிக்கிறதுக்காக கூப்பிடும்போது அவங்க எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஆமாங்க, நான் இந்த ரோகிணியோட ஃப்ரெண்டு தான், அவளோட பேர் கல்யாணி தான், அவளுக்கு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆன விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். கிருஷ்ணா தான் அந்த ரோகிணியோட பையன் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் அந்த வித்யா ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட பிறகு ஆமாங்க, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்க, நம்ம ரோகிணியை கேட்குறாங்க. ஆமாங்க, இவ சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாக என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இப்போல்லாம் துரோகம் பண்ணுறவங்கலாம் வெளியிலேருந்து யாரும் வரதில்லை, தன் கூடவே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. 3வது ஆளெல்லாம் யாருமே துரோகம் பண்ண மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி துரோகம் பண்ணவ தான் இந்த வித்யா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இவ பொய் சொல்கிறான்னு சொல்கிறீங்க, அது எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி கேட்க, இல்லைங்க நான் வித்யாவோட ஹஸ்பண்ட் முருகன் இருக்காருல்ல அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வித்யா, ஏய் என் புருஷனை விசாரிக்க நீ யாருடி, என் புருஷன்கிட்ட கேட்கறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த கேஸுக்கும் என் புருஷனுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லையடி, ஏன்டி என் புருஷனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்ல, இங்கே பாருங்க சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்ல, இல்லை யுவர் ஆனர், இந்த வித்யா சொல்கிறது பொய்ன்னு சொல்லி நிரூபிக்க நான் அவரோட வீட்டுக்காரர் முருகனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம முத்து, மீனா, வித்யா, மனோஜ் இவங்களுக்கெல்லாம் பரபடக்குது. ஐயோ இவ என்ன சொல்லி போய் அந்த முருகனை மடக்க போகிறாளோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. அங்கே வித்யாவோட புருஷ முருகன் இருக்கான்ல அவன் என்ன சொல்கிறான், அண்ணா முத்தண்ண என்னண்ணா என்ன கூப்பிட்றாங்க, நான் போய் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுற. இங்கே பாரு முருகா, நீ ஒன்றும் பயப்படாத, உனக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் போய் சொல்லு, மற்றபடி நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனை முத்து சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த முருகன் வந்த உடனே நம்ம ரோகிணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்வியில் அந்த முருகன் சொன்ன ஒரு பதில் தாங்க ரொம்ப ஹைலைட்டு. என்ன முருகன், உங்களுக்கும் வித்யாவுக்கும் எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, தாலி கட்டி தாங்க கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த கோர்ட்டே சிரிப்பாக சிரிக்குது. இல்லை நான் அதை கேட்கல, உங்கள் 2 பேருக்கும் யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கேட்க, எனக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது முத்து அண்ணனும் மீனாவும் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்ல, ஓஹோ அப்போ உங்களுடைய காதலை சேர்த்து வச்சது இவங்க தானா, அப்போது உனக்கும் முத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்க, அதுக்கு முத்தண்ணன் என் அண்ணனோட ஃப்ரெண்டு, அவர் என்ன சொன்னாலே நான் செய்வேன், அவர் தான் எனக்கு எல்லாமே, நான் இப்போ நல்லா இருக்கேனாக்கா அதுக்கு காரணமே முத்தண்ணனும் மீனாவும் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே யுவரானர் பாத்தீங்களா, இவர் சொல்றதை நோட் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ உங்க முத்து என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா? ஆமா, என்ன சொன்னாலும் செய்வேன். உங்க முத்தண்ணனுக்காக உசுரை கொடுக்க கூட நீங்க தயங்க மாட்டீங்களா? ஆமா, என் முத்தண்ணனுக்காக உசுரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன். என்ன முத்தண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் நம்ம முத்துவை பார்க்க, போச்சுடா இவன் வேறு சொதப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து தலையில் அடிச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா யுவரானர், அந்த முத்துவுக்காக இந்த முருகன் உயிரவே விட துணிஞ்சிருக்கிறாரு. அப்போ ஏன் பொய் சொல்ல மாட்டார், தன்னுடைய மனைவியை வச்சு ஏன் எனக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்க மாட்டார், இந்த சாட்சியெல்லாம் நீங்கள் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரோகிணி மடக்கி அதை முடிச்சிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற நம்ம ஸ்ருதி இருக்காங்களா பலகுரல், அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னத்த இவங்க இப்படி பேசுகிறாங்க, இவ்வளோ டேலண்ட்டாக இவங்களுக்குள்ள, ஐயோ என்னால் நம்பவே முடியல, உண்மையாகவே இது மாதிரியெல்லாம் இவங்களுக்குள்ள திறமை இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி பேசிகிட்டு இருக்க, அதனால தானே நம்ம இவ்வளோ திக்கும் காடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க.
சரி, இந்த சாட்சி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி சொல்லிட்டாங்க. சரி கிருஷ்ணா, அடுத்து என்ன சாட்சி இருக்கு உங்ககிட்ட? அவங்களாவது வந்து உண்மைய கரெக்ட்டா சொல்லுவாங்களா? இல்ல அதுவும் வந்து எதுனா ரெடி பண்ண சாட்சியா? இல்ல யுவர் ஆனர், இந்த சாட்சி கண்டிப்பா வந்து இந்த கேஸுக்கு வந்து உதவும். அவங்க வந்து உண்மைய தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா வக்கீல் அவங்க சொல்ல, அந்த மணிய கூப்பிடுறாங்க. அந்த கறிக்கடைக்காரர் மணிய கூப்பிடுறாங்க. அந்த கறிக்கடைக்கார மணி தான் நம்ம ரோகிணியோட மலேசியா மாமாவா நடிச்சதுன்னு சொல்லி அவரே வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆமாங்க, இந்த ரோகிணி தான் வந்து இந்த வீட்டில் போய் சொல்லி என்னை வந்து மலேசியா மாமாவா நடிக்க வச்சாங்க. அதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னாக்கா, எனக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருந்துச்சு. இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு வித்யாவும் சேர்ந்து மணிரத்னம் படத்தில் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த நடிப்புக்கு வந்து ஒரு ட்ரைலர்னு சொல்லிட்டு என்னை நடிக்க வச்சாங்க. மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. இந்த ரோகிணி இந்த மாதிரி பொய் சொல்லி தான் என்ன நடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை யுவர் ஆனர், இவரை நடிக்காதீங்க. இவரை வந்து நடிக்க வச்சது நான் ஒன்றும் உண்மைதான். எனக்கா என் மாமியார் வந்து காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை வரதட்சணை கேட்டு ரொம்பவும் கொடுமை பண்ணியிருந்தாங்க. அதனால் இவரை வந்து நடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு. எனக்கா என் மாமியாரை வந்து எப்போ பார்த்தாலும் வரதட்சணை எங்க, காசு பணம் எங்க அப்படி சொல்லிட்டு என்னை வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால பயந்துன்னு தான் இவர் வந்து மலேசியா மாமான்னு சொல்லி எனக்கு சொத்து வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படி சொல்லி அந்த ஒரு ட்ராமாவை போட்டேன். ஆனால் அதுக்கு கூட இவர் வந்து எங்கிட்ட காசு வாங்கிட்டு தான் நடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் காசெல்லாம் வாங்கிட்டு நடிக்கல, அவங்க சான்ஸ் கொடுக்குறேன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, காசு வாங்கிட்டு தான் நடிச்சாங்க. அதே மாதிரி இந்த கோர்ட்டில் வந்து இவர் வந்து சாட்சி சொல்றதுக்கு கூட இவங்க காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு. அது எப்படி நீங்க கரெக்டாக சொல்றீங்க? காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்தாங்கன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் கேட்க, அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. நீங்க அந்த மணியோட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதை வந்து பார்த்தாவே தெரியும். அதனால அவரோட மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை வாங்கி பார்க்குறாங்க. இப்போ நேற்றே வந்து புத்திசாலித்தனமாக நம்ம ரோகிணி என்ன பண்ணாங்க, நம்ம மனோஜோட அக்கௌண்ட்டில் இருந்து வேற ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பணும், அதாவது அந்த ஷேர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் வந்து வேற ஒருத்தருக்கு அனுப்புறதா சொல்லி இந்த கறிக்கடைக்காரர் மணி இருக்காருல்ல இவரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மனோஜ் அக்கௌண்ட்டில் இருந்து கறிக்கடையோட அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? இப்போ இவர் காசு வாங்கிட்டு தான் இங்கே வந்து சாட்சி சொல்கிறாரு. இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமும் வந்து போய் சொல்லி என்னை எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு வெளியே அனுப்பணுன்றதுல குறியா இருக்கிறாங்க. எனக்கு என் புருஷன் மனோஜோட சேர்ந்து வாழணும், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ரோகிணி இந்த சாட்சியும் வந்து தவிடுபடி ஆகிட்டாங்க. என்ன கிருஷ்ணா, ஒரு சாட்சி கூட ஒழுங்கா இல்லையா? சாட்சி காசு கொடுத்து வாங்கிட்டு வரீங்களா நீங்க? என்ன இதுப்பா, என்ன வேலை இது இல்லை அப்படின்றங்க. ஐயோ யுவரானர், என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியல, நான் இது மாதிரி பண்ணல யுவரானர். என்ன மனோஜ் இது, என்ன இது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அவ தெரியல, வேற ஒருத்தனுக்கு காசு அனுப்புறதா சொல்லி என் போனை வாங்கி இவனுக்கு காசு அனுப்புவான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். சரி, எது எப்படியோ நம்ம ரோகிணி செம டேலண்டான ஒரு பொண்ணுங்க. நம்ம ரோகிணி மாதிரியான ஒரு டேலண்டான பொண்ணு மனோஜுக்கு தேவைதான். இருந்தாலும் ஒரு பொய் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட வில்லத்தனம் பார்க்க ரசிக்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. சரிங்க, கடைசியில் இந்த ஜட்மெண்ட் என்ன கொடுக்க போறாங்க இங்க பாருங்க. நீங்க சொன்னதெல்லாம் பொய் தான். இதுக்கப்புறம் வந்து ரோகிணி மனோஜ் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் வந்து தீர்ப்பு அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கேஸை முடிச்சு வைப்பாங்க. சரிங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்துல கமெண்ட்